என் பேர் ரம்யா பானு. என் கணவர் பேர் முஹிபுல்லா. அவங்க சவுதி அரேபியாவிலேருந்து இந்த மாதம் 7ஆம் தேதி பஹ்ரைன் வழியாக பெங்களூர் வந்துட்டாங்க. ஸோ பெங்களூர் வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க, யார் கூட இருக்காங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே இதுவரை எங்களுக்கு தெரியல. இதுவரை என்னுடைய கணவரும் என்னையும் காண்டாக்ட் பண்ணலை. என்னுடைய குடும்பத்தாரையோ இல்லை அவங்களுடைய குடும்பத்தாரையோ என் கணவர் அவங்களுடைய நண்பர்களையோ யாரையுமே இதுவரையும் காண்டாக்ட் பண்ணலை. அவங்களுடைய நிலைமை என்ன ஏது அப்படின்னு தெரியாமல் நானும் என் பிள்ளைங்கள தவிச்சிட்ருக்கோம். எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. என் பாப்பா டெய்லி கேட்குது, அம்மா வாப்பா எங்கம்மா போயிட்டாங்க, வாப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் கணவரை கண்டுபிடிச்சி தரத்துக்காக நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். சார் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தான் என்னுடைய கணவர். இவர் பேர் முஹிபுல்லா. ஸோ நீங்கள் யாராவது இவர் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரம் என்னுடைய கணவர் கிடைக்கணும். இந்த வீடியோ இந்த தகவல் நம்மளுடைய முதலமைச்சர் பார்வைக்கு போகணும். ஸோ சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து என் கணவரை என்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. கலெக்டர் சார் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னையோட 17 நாள் ஆச்சு சார். இல்லை சார், யார்கிட்டையுமே இதுவரை காண்டாக்டில் அவங்க என்ன ஆனாங்க, இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த தகவல் கூட தெரியல சார். அவங்கள பற்றி எதுவுமே தெரியல. ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாகவும் ஒரு பெரிய மர்மமாகவுமே இருக்குது சார். சீக்கிரம் என் கணவரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்னையோட 17 நாள் ஆச்சு. ஸோ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சப்போஸ் ஏதாவது அவங்க பிரச்சனையில் சிக்கியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல இருந்தாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ 17 நாளாக என் கணவரை நான் தேடிட்டுருக்கேன்.